Hi friends, welcome to BV Home Foods. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான சிக்கன் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தொக்கு செய்ய மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, 2 பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நைஸாக அரைக்காமல் பரபரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டு வெடித்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க 200 கிராம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா செவக்க வதங்கினோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் போட்டு வதக்க போகிறோம். வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு கிளறி விடுங்க. கிளறிட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு. இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம். 150 கிராம் தக்காளி போட்டுக்கிறோம். போட்டு அந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் மூடி வச்சுருவோம். மூடி வச்சோம்னாலே அது நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் போட்டு கிளறோம். எனக்கு காரம் பத்தலை, அதனால் நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு கிளறிக்கிறேன். நல்லா கிளறின பிறகு சிக்கன் நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டதுக்கப்புறம் லைட்டாக கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்கிறோம். பாருங்கள், நல்ல கலகலன்னு கொதி வரும்போது நம்ம அடுப்பை சிம்மில் போட போகிறோம். சிம்மில் போட்டால் நல்லா வெந்துடும். பாருங்கள், எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, நல்லா சுண்டி உருளைக்கிழங்கு சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அது மேலே கொத்தமல்லியை தூவி விடுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இதை ரசத்தை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மெத்தடை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அசந்து போவீங்க. இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.